ஹலோ, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே ஹாப்பியாக இருங்க. லைஃப்பில் என்ன பிரச்சனை வந்தாலும் பார்த்துக்கலாம், ஓகேவா? சரி, இன்றைக்கி ஒரு ப்ராப்பர்ட்டி பற்றி ஒரு லீகல் அட்வைஸ் தான் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். ரொம்ப ஒரு பேசிக்கான விஷயம். ஆனால் நிறைய பேருக்கு இதை பற்றி ஒரு ஐடியாவுமே இல்லாமல் இருக்குது. அதனால் கண்டிப்பாக இது அவங்களுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு ஒரு காரணத்தினால தான் இதை நான் சொல்கிறேன். செட்டில்மெண்ட் இந்த ஒரு பேரை நிறைய பேர் நிறைய இடத்துல யூஸ் பண்ணி நீங்கள் கேட்டிருப்பீங்க, அப்படி தானே? சரி, இப்போ ஒரு செட்டில்மெண்ட் ஒரு ஃபேமிலியில் எப்படி நடக்குது? இப்போ ஒரு குடும்பத்தை எடுத்துட்டிங்கன்னா அப்பா, அம்மா, 2 பசங்க 2 பொண்ணுங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க. ஸோ இவங்கக்கிட்ட நிறைய ப்ராப்பர்ட்டியும் இருக்குது. இது யார் யாருக்கு அப்படின்னு சொல்லி எழுதி வைக்கலை, ஓகேவா? இது எப்போ எழுதி வைக்கணும்? இதுக்கு தான் உயில் அப்படின்னு சொல்லி ஒரு இது இருக்குது. எனக்கு காலத்துக்கு பிறகு இந்த சொத்து இந்த பையனுக்கு, இந்த சொத்து இந்த பொண்ணுக்கு அப்படின்னு சொல்லி உயில் இருக்குது. ஆனால் இந்த உயில் எழுதி வைக்கிறதுக்கு முன்னாடியே அந்த அப்பா இறந்துட்டாரு அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த சொத்து யார் யாருக்கு என்னென்ன பங்கு கிடைக்கும்? ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு கேள்வி, அப்படி தானே? சிம்பிளாக சொல்லப்போனால் அந்த சொத்தில் எல்லாருக்குமே எல்லா விதமான ரைட்ஸும் இருக்குது. அந்த அம்மா 2 பசங்க 2 தங்கச்சிக்கு ஈக்குவல் ரைட்ஸு எல்லா சொத்துலேயும் இருக்குது. ஆனால் நம்ம ஒரு இந்தியன் சொசைட்டியில் நீங்கள் பொதுவாக எடுத்துட்டிங்கன்னா பெரும்பாலான இந்த சொத்துக்களை என்ஜாய் பண்ணுறது பசங்களாக தான் இருப்பாங்க. அது நிறைய வழியில் நடக்கலாம். சில நேரம் பொண்ணுங்களை வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ கல்யாண செலவு, அதனால் மேபி கல்யாணத்துக்கு கொஞ்சம் சின்ன காசை கொடுத்துட்டு அவங்கள்ட்ட இருந்து அந்த ப்ராப்பர்ட்டி எங்கள் பேர் தான் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணியிருப்பாங்க. ஸோ மேபி சில நேரம் பொண்ணுக்கு நிறைய காசு கொடுத்து கல்யாணம் பண்ணி வச்சுருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் பெரும்பாலும் இந்த சொத்துக்களை என்ஜாய் பண்ணுறது ஆண் பசங்களாக தான் இருக்காங்க. சில குடும்பங்களில் பொண்ணுங்களுக்கும் சொத்து சேர்த்து வைக்கிறது இதை ஒரு வழக்கமாக இருக்குது. ஆனால் மெஜாரிட்டி எடுத்து பார்த்திங்கன்னா ஆண் பசங்களுக்கு தான் இருக்குது. இப்போ இந்த ஒரு சுச்சுவேஷன் நீங்கள் எடுத்து பார்த்துட்டிங்கன்னா உடனே அப்பா செத்த உடனே அந்த ரைட்ஸ் எதுவுமே அந்த ஆண் பசங்களுக்கு வர்றது கிடையாது. அந்த ரைட்ஸ் அந்த அம்மாவுக்கும் அந்த 2 பொண்ணுங்களுக்கும் கூட இருக்குது. இந்த ஒரு சூழ்நிலையில் என்ன நடக்கும்? ஒருவேளை இந்த ஒரு சூழ்நிலையில் அந்த அம்மாவும் பொண்ணுங்களும் சேர்ந்து எங்களுக்கு இந்த சொத்தில் பங்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுக்கிறாங்க. இது வந்து ஒரு ஓரலாக அவங்க எடுக்கிற முடிவாக இருந்தால் இதுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் தேவை இருக்கான்னு கேட்டிங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் தேவை கிடையாது. ஓரல் ஃபேமிலி செட்டில்மெண்ட்டுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் கட்டாயம் கிடையாது, ரெஜிஸ்ட்ரேஷன் தேவை கிடையாது. இப்போ எக்ஸாம்பிள், இப்போ அந்த அம்மாவும் பொண்ணுங்களும் சொல்கிறாங்க இந்த சொத்தை நீங்களே வச்சுக்கோங்க, ஸோ இதில் எங்களுக்கு பங்கு தேவையில்லை அப்படின்னு. ஆனால் ஒரு லேட்டரான பீரியடில் இந்த பொண்ணுங்களில் ஏதாவது ஒருத்தர் அவரோட வீட்டுக்காரரோ யாராவது சொல்லி, இல்லை அவங்க ஃபேமிலி ஏதாவது சொல்லி நீ ஒரு கேஸ் ஃபைல் பண்ணு, அந்த சொத்தில் நமக்கு பங்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டு கேஸ் ஃபைல் பண்ணால் என்ன நடக்கும்? இந்த ஒரு சூழ்நிலையில் கோர்ட் வந்து எதை பார்க்கும் அப்படின்னா, நீங்கள் பேசுனது வெறும் ஓரல்லையாக மட்டும் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த ஆண்களோட ஃபேவரில் தான் விதி வரும். ஆனால் அவங்க வந்து பொசஷன் வேறு எடுத்துட்டாங்க. நீங்கள் சொன்ன ஒரு தேதியிலேருந்து அந்த ப்ராப்பர்ட்டியோட ரைட்ஸை அவங்க என்ஜாய் பண்ண தொடங்கிட்டாங்க. இப்போ திடீர்னு அவுட் ஆஃப் த ப்ளூ ஒரு நாள் வந்து நீங்கள் இந்த சொத்தில் எனக்கு பங்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கோர்ட் எல்லா விஷயங்களையும் பார்க்கும். அப்படி பார்த்துட்டு நீங்கள் ஓவரலாக ஒரு விஷயத்த ஸ்டேட்மெண்ட்டாக சொல்லியிருக்கீங்க. அப்படி சொன்னதுனால அதை திரும்ப மாற்ற முடியாது. இது வந்து ஆக்சுவலாக ஒரு ரூல். நீங்கள் சொன்னதை மாற்றக்கூடாது. சரி, இது ஓவரலான ஒரு விஷயம்னு வைப்போம். இது நீங்கள் எழுத்து வடிவத்தில் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த எழுத்து வடிவத்தில் இருக்கிற நேரத்தில் எழுதுறீங்க ரிலின்குவிஷ்மெண்ட். இதுக்கு பேர் இங்கிலீஷில் சொல்கிற ரிலின்குவிஷ்மெண்ட். என்னென்னா விடுதலை பத்திரம் நம்ம எல்லாம் சொல்லுவோம்ல, இதை ரெஜிஸ்டர் பண்ணணுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ரெஜிஸ்டர் பண்ணணும்.
சிம்பிள் விஷயம் என்னென்னா, ஓரலில் நீங்கள் இது பண்ணிங்கன்னா அதை ரெஜிஸ்டர் பண்ண தேவையில்லை. ஆனால் இது ரிட்டர்னில் இருந்துச்சுன்னா நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணலாம். கொஞ்ச நாளுக்கு பிறகு அந்த பொண்ணுங்க கேஸ் ஃபைல் பண்ணி அவங்க சைடில் விக்டோரியை வந்து வாங்கிக்கலாம். காரணம் ரெஜிஸ்டர் பண்ணாதனால. ஏன்னா அதுக்கு ரெஜிஸ்டர் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது. இப்போ ரிட்டன்னா இப்போ அவங்க விடுதலை பத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எப்படின்னா, இந்த சொத்தில் எனக்கு பங்கு இல்லை, என்னோடய ரைட்ஸை நான் வந்து என்னோடய 2 அண்ணங்களுக்கும் எழுதி கொடுத்துக்கிறேன், இல்லை அண்ணனோ தம்பியோ யாராவது ஒருத்தவங்களுக்கு எழுதி கொடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுங்களும் அந்த அம்மாவும் சேர்ந்து அந்த விடுதலை பத்திரத்தில் எழுதி அதை ரெஜிஸ்டர் பண்ணாங்கன்னா அதுவும் செல்லும். இப்போ இதில் நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, நீங்கள் ஓரலாக ஒரு ரிட்டர்ன் செட்டில்மெண்ட்டோ ஓரல் செட்டில்மெண்ட் 2 இது இருக்குது. ஓரலான செட்டில்மெண்ட்டாக இருந்துச்சுன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் தேவையில்லை. ரிட்டர்ன் செட்டில்மெண்ட்னா கண்டிப்பாக ரெஜிஸ்ட்ரேஷன் தேவை. இது ஒரு பேசிக்கான வீடியோ. கண்டிப்பாக இதை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ தெரியாத நிறைய பேருக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, இனி இது வர நிறைய வீடியோஸ் வரும், வெயிட் பண்ணுங்கள். சரி, பாய்.